இந்த மல்லி, பங்காரிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. எப்படியோ நான் சொன்ன மாதிரி பங்காரிய கையோட கூட்டிட்டு வந்துட்டியே, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த தைரியத்தை மட்டும் நீ விட்டுறாத. உள்ள பங்காரிய கூட்டிட்டு போய் உங்க தாத்தா முன்னாடி நீ நிறுத்து. இவனைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு. என்ன புரியுதா? பங்காரி, உள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நீ மல்லியே கைவிடக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து தாத்தா, பாட்டி, அக்கா, மாமாவை சம்மதிக்க வைக்கணும். சரியா? போங்க போங்க. வாமலி போலாம். ஏய், ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற? பத்தாதுக்கு இவனை வேற கூட கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த பையனோட ஊரை சுத்தாதன்னு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். கல்யாண வயசு வந்து கூட இன்னும் உனக்கு புத்தி வரலையே. ஓஹோ, கைய வேற புடிச்சிட்டு இருக்கியா? விடு கைய. அடியே மல்லி, இவனை போய் வீடு வரைக்கும் கையை பிடிச்சு கூட்டிட்டு வரணுமா? ஏன் அவனுக்கு நடக்க தெரியாதாமா? உனக்கு மட்டும் இவனை தூக்குற சக்தி இருந்துச்சு, தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வந்திருப்ப. ஓஹோ, நீங்க எதுக்குங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? காசு கொடுத்து இன்னைக்கு யாரும் உங்ககிட்ட செருப்பு விடலையா? மல்லிதான் கூட்டிட்டு வந்தா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு இவளே சொல்லுவா. அத்தை, மல்லி மாமா கிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்கா. மாமா எங்க? அவர்கிட்ட இவனுக்கு என்ன பேச்சு? கூட இவனை வேற கூட்டிட்டு வந்திருக்கா. ஆமா, என்ன விஷயம்? எனக்கு எதுவும் தெரியாது அத்தை. மாமா எங்க? அவரு உள்ளதான் இருக்காரு. கூப்பிடுற இரு. என்னத்த பேசணுமோ பேசிக்கங்க. என்னங்க என்னங்க என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்கல. மல்லி, இப்போ அந்த பொட்டியை கொண்டு போய் அந்த மேஜை மேல வச்சுடு. என்னங்க? என்ன விஷயம்? ஏய், அவர்கிட்ட என்னமோ பேசணும்னு தானே வந்த, பேசு. டே அறிவு கட்ட பங்காரி, அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ நீ கேளு. அது வந்து, ஏய் மல்லி, நீயே சொல்லு. என்னடா பெப்பேன்னு திக்குற? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காளாம்.
மாப்பிள்ளை யாருன்னு அவ தான் முடிவு பண்ணுவாளாம். யார கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அவ தான் சொல்லுவாளாம். சொல்லு மல்லி. நல்லது. உன் முடிவு என்ன சொல்லுமா? நீ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்க? நீயே சொல்லுமா. சொல்லு மல்லி. என்னம்மா உன் பார்வையே விசித்திரமா இருக்கு. நீ எப்பவும் போல இல்லையே. என்ன விஷயம் சொல்லுமா. சொல்றேன். யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்க? சுகதரணதா. நல்லது. நானும் அவனை தானேமா உனக்கு முடிவு பண்ணிருக்கேன். உன் கல்யாணம் சுகதரன் கூடத்தான் நடக்கும். ஆமா. என்ன இவனை எதுக்குமா உன் கூட கூட்டிட்டு வந்திருக்க? மல்லி, என்ன மல்லி என்னமோ சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், தாத்தா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு என்ன கூட்டிட்டு வந்து இப்ப இந்த மாதிரி சொல்ற? உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்ன பைத்தியம்னு நினைச்சியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்ன பைத்தியம்னு நினைச்சியா? வீட்ல பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணின மாப்பிளைய விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா? நீ எங்க? இப்படி ஒரு நல்ல குடும்பத்துல சேர்ந்திருக்கிற நான் எங்க? ஒரு பண்பு வேண்டாம், நல்ல குணம் வேண்டாம், ஒரு நல்ல பொழப்பு வேண்டாம், ஒரு படிப்பறிவு வேண்டாம், குலம் ஜாதி இது எதுவுமே வேண்டாமா? கல்யாணம்னா சும்மா நினைச்சியா? அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மாட்டேன். அப்படின்னா என்ன இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? உன் மனசுல இருக்கிற பைத்தியக்கார ஆசைய பெரியவங்க முன்னாடியே அதை ஓட்டுறதுக்கு தான். ಅಭಯವ ಕರುಣಿಸು ಅಭಯದಾತಿನಿ ವಿಶ್ವವ ಕಾಯುವ ವಿಶ್ವ ವಿನೋದಿನಿ. மல்லி நில்லு. மல்லி மல்லி நில்லுங்கறல்ல. என்னடி ஆச்சு உனக்கு? மூளையில இருக்கா இல்ல பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? எதுக்குடி இப்படி பண்ண? நீ எதுக்காக பங்காரி இங்க கூட்டிட்டு வந்த? தாத்தா முன்னாடி நின்னு நான் எல்லாம் உண்மையை சொல்றேன்னு சொன்னேன்ல. ஆனா நீ என்ன காரியம் பண்ணிருக்க? உன் தலையில நீயே மண்ணள்ளி பொடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. ஏன் இப்படி பண்ண? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னியா? சுகதரனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டியே. ஆமா சொன்னேன். என்ன சொல்லிருக்க மல்லினி? பங்காரிய பிரிஞ்சு என்னால வாழ முடியாதுன்னு சொன்னியே. தாத்தா முன்னாடி எல்லாத்தையும் சொல்ல போற, அதுக்காக தான் பங்காரிய கூட்டிட்டு வந்துட்டு இப்ப சுகதரனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிருக்க. பங்காரி எப்படி அழுதுகிட்டு ஓடணும் தெரியுமா? என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்னும் ஆகல, எல்லாம் சரியாதான் இருக்கு. அப்படின்னா சுகதரனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா. நான் சுகதரனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனை பிடிக்கலன்னு என்கிட்ட நீ சொன்ன. இப்ப அவனை பிடிச்சிருக்குன்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்ப என்னதான் பண்றது? நான் நினைச்ச காரியம் எல்லாம் தடப்பட்டுக்கிட்டே போகுதே. என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அந்த சங்கர சாஸ்திரிகள் வேற கல்யாணத்துக்காக கோவில்ல இடம் கேட்டிருக்காரு. லக்கண பத்திரிகை வேற எழுத போறாரு. என்ன பண்றது? எதையாவது பண்ணு. பையனை வரவழைச்சிட்ட, கல்யாணம் பண்ணியே தீருவேங்கிற, அப்ப பண்ண வேண்டியது தானே. எப்படி பண்றது? நான் முயற்சி பண்ற எதுவுமே பலன் கொடுக்க மாட்டேங்குதே.
ராஜலட்சுமி அம்மாவை நான் எவ்வளவோ குழப்பி பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே பலன் கொடுக்க மாட்டேங்குதே. சந்திரதாரா, சந்திரா, இப்ப நீ தான் ஏதாவது பண்ணணும். உன்னால மட்டும்தான் பண்ண முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த மல்லி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணணும். நான் எதுக்காக ஏதாவது பண்ணணும்? அதெல்லாம் உங்களோட வேலை. தாலி கட்டுறது மட்டும்தான் என்னோட வேலை. உன்னால ஏதாவது உதவி கிடைக்கும்னு நினைச்சு தான் உன்னை அங்கிருந்து இங்க வர வச்சேன். நானும் பாக்குறேன், வர வர உன்னோட திமிருத்தனம் அதிகமாகிக்கிட்டே போகுது. நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் குனிய குனிய உன்னுடைய அகங்காரம் அதிகமாகிக்கிட்டே போகுதே தவிர குறைய மாட்டேங்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் இப்படி வீட்டு முன்னாடி விறகெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல ஏதாவது சாவு விழுந்தாதான் வீட்டு வாசல்ல விறக போடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. மல்லியோட கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல என்ன இப்படி அபசகுணம் மாதிரி? எடுங்க இதையெல்லாம் முதல்ல. லலிதா, இந்த விறக நீ தொட்ட நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏன் அத்தை நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்றீங்க? ஆமாண்டி, நான் என்ன செஞ்சாலும் உனக்கும் உன் புருஷனுக்கும் கடைசியில் என் புருஷனுக்கும் அபசகுணமா தான் தெரியும். இத பாரு, நான் இப்பவே சொல்றேன், நம்ம மல்லிக்கும் அந்த சுகத்தரனுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா மல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ராஜலட்சுமியோட பணம் விழுகும். உங்க கேள்விக்கெல்லாம் தான் அப்பவே மாமா பதில் சொல்லிட்டாருல்ல அத்தை. அவர் பேச்ச மீற சக்தி இங்க யாருக்குமே கிடையாது. அதுக்கு தான் இந்த விறகெல்லாம் இப்பவே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ராஜலட்சுமி செத்துட்டா எரிக்கிறதுக்கு விறகு வேணும்ல. அத்தை நீங்க ஏன் அத்தை இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாமா என்னடானா அங்க லக்ன பத்திரிக்கை எழுதுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா இப்படி சாவ பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அத்தை. குடும்பத்துக்கு பெரியவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது குடும்பத்துக்கு நல்லதே கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும்டி. அதையெல்லாம் நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இத பார், உங்க மாமா கிட்ட சொல்லி வை, மல்லிக்கு சுகத்தரனுக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது. ஒருவேளை கல்யாணம் நடந்தா மல்லியோட கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி இந்த ராஜலட்சுமி உயிரை விட்டுருவா. இந்த விஷயத்தை அப்படி உன் புருஷனுக்கு சொல்லிடு, அவனுக்கும் தெரியட்டும். மொத்தத்துல இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, அவ்வளவுதான். இப்ப நீங்க நின்ன இடம் மட்டும்தான் நடுங்குச்சு. இன்னொரு முறைய முன்னாடி குரல்ல ஒசத்தி பேசுனீங்க, நின்ன இடம் அப்படியே பள்ளமாயிடும். ஜாக்கிரதை. சந்திரா, சந்திரா, ஏப்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அங்க என்னடா சங்கர சாஸ்திரிகள் லக்கண பத்திரிக்கை எழுத போறாரு. இத்தனை நாளா சும்மா இருந்துகிட்டு இருந்த மல்லி இப்ப சுபத்திரனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியா சொல்றேன். என்னால இதையெல்லாம் தாங்கிக்கவே முடியல. ஏதாவது பண்ணு. இதை இப்படியே விட்டுட்டா அந்த ஸ்ரீ சக்கரம் நம்ம கைக்கு கிடைக்காது. கை மீறி போயிடும். ஏதாவது பண்ணு சந்திரா. அவ கழுத்துல நீதான் தாலி கட்டணும். இது நிச்சயமா உன்னால மட்டும்தான் முடியும். உன்னோட வித்தையை பயன்படுத்தியாவது அதை செய். மல்லிய நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த ஸ்ரீ சக்கர சொரூபி குழந்தை என்னோட பேர குழந்தையா பிறக்கணும். அது போதும். நான் எதுக்காக ஏதாவது செய்யணும்? நான் கஷ்டப்பட்டு அடைஞ்ச சக்தியில எதுக்காக நான் உங்களுக்காக பயன்படுத்தணும்? நான் இங்க வந்தது அவள் கழுத்துல தாலி கட்டுறதுக்காகவே தவிர அவளை சம்மதிக்க வைக்க இல்லை. அதெல்லாம் உங்களோட வேலை தான். இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு சொன்னா எப்படி சந்திரா? சொல்லு.
அப்படின்னா உங்களால இந்த கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தோத்துட்டீங்க. உங்களால முடியாததை என்னால செய்ய முடியும். நீங்க தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீங்களா? என்னாச்சு? ஒத்துக்க முடியலையோ? நான் தோத்து போயிட்டேன்னு சொல்றதுக்கு உங்க நாக்கு தயங்குதா? தோத்துட்டேன்னு ஒத்துக்கங்க, அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். ஒத்துக்கோ. நீ ஒத்துக்கிட்டா நான் யோசிக்கிறேன்னு அவனே சொல்றான்ல. உனக்கு தேவை அந்த ஸ்ரீசக்கரம் தானே. அப்படியே இது அவமானமா நினைச்சாலும் இது உன் புள்ள தானே. பரவாயில்ல. ஸ்ரீசக்கரம் கிடைக்காம கண்டவங்க முன்னாடி நீ அவமானப்படுறதுக்கு பதிலா உன் புள்ள முன்னாடி தோல்விய ஒத்துக்க. புள்ள முன்னாடி தோல்விய ஒத்துக்கிட்டா அது அவமானம் இல்ல. சரி, ஒத்துக்கிறேன். நான் தோத்துட்டேன். என்னால இந்த காரியத்தை செய்ய முடியல. உன்னால மட்டும்தான் முடியும். ஏங்க இப்படி உம்முன்னு இருக்கீங்க? என்ன வருத்தம்? பொண்ணுக்கு கல்யாணம் பண்றமேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல அவளுக்கு விருப்பமில்லாத கல்யாணத்தை பண்றமேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல லலிதா. ஒரு அப்பாவா அவளை நான் ஏமாத்துறேன்னு எனக்கு தோணுது. அப்படின்னா அவ இன்னும் மனசுல பங்காரிய நினைச்சுக்கிட்டு இருக்காளா? ஆமா, நம்ம மல்லி பங்காரிய மனசார காதலிக்கிறாங்கிற விஷயம் அரியந்தபுரத்துல தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு அப்பவே சொல்லிட்டோமே. நாம சொன்னது சரிதான். பங்காரி கிட்ட பணம் காசு இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் மனசு சுத்த தங்கம். மல்லி மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். நம்ம மல்லியும் அப்படித்தான். அவனை உயிருக்குயிரா காதலிக்கிறான். ஒரு கட்டத்துல அவன் இல்லாம நான் உயிரோட இருக்கவே மாட்டேன்னு என்கிட்ட சொன்னான். அப்போ அவகிட்ட உங்க 2 பேர் காதலுக்கும் நான் ஆதரவு கொடுக்கறேன், உனக்கும் பங்காரிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். இந்த கல்யாண பத்தின முடிவு உங்க கையில இருந்திருந்தா நீங்க சொல்றதெல்லாம் நிச்சயம் நடந்திருக்கோங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி இல்லையே. போகட்டும், அந்த விஷயத்தை விடுங்க. அதுக்கு மேல பங்காரிய கல்யாணம் பண்ணிக்க முடியலங்கிற வேதனையிலலாம் இப்ப மல்லி கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. நேத்துல இருந்து சுகதரன் சுகதரன் அவ புலம்பிக்கிட்டு இருக்கா. என்ன பங்காரிய நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாளே? அது முந்தா நேத்து வரைக்கும். நேத்தில இருந்து அவ ரொம்ப மாறி போயிட்டாங்க. சுகதரனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா? ஆனா ஹரிஹந்தபுரத்துல பங்காரிய தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமா இருந்தாளே, திடீர்னு இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? அவகிட்டயே கேளுங்க. மல்லி, உங்க அம்மா சொல்றது உண்மையா? சுகதரனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சம்மதம். சம்மதம். என்னது? என்னாச்சு மல்லி உனக்கு? உனக்கு ஒன்னும் மூளை குழம்பி போயிடலையே. பங்காரிய உயிருக்குயிரா காதலிக்கிறதா என்கிட்ட சொன்னியே. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன உடனே என்னை ஏமாத்திட்டீங்களேப்பான்னு என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதியே. அதெல்லாம் பழைய கதை. இப்போ அந்த விஷயம் வேண்டாம். எனக்கு சுகதரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லம்மா மல்லி, இத பத்தி இதுக்கு மேல எதுவுமே பேச வேண்டாம். இவன் நடவடிக்கையே மாறி போயிருக்கு.
Dum